Hi, this is Pondicherry Mehendi artist. டுடேலேருந்து நான் ஃப்ரீ ஹென்னா கிளாஸ் வந்து எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸ் டே 1 கிளாஸ் இது. இதில் பேசிக் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ரொம்ப பொறுமையாக நான் போட்டு டீச் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லி நீங்கள் 45 டேஸ் நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஹென்னா ஸ்கில் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரீ கிளாஸாக கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கேட்டுட்டு இருந்தீங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்கக்கா, உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, நீங்கள் சில ட்ரிக்ஸு டிப்ஸ்லாம் தந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். லைன் பேசிக், இந்த லைன்ஸ் நீங்கள் நல்லா போட கற்றுக்கிட்டாலே போதும். என்னால் எந்த டிசைன் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் லைன்ஸ் போடுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டான லைன்ஸ் வர்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு லைன்ஸ் வந்து ஈஸியாக வர ஆரம்பிக்கும். எல்லா டிசைனுமே எந்த டிசைன் எடுத்து பார்த்தாலும் சரி, லைன்ஸ் இல்லாமல் ஒரு டிசைனே இருக்காது. லைன்ஸை வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுவாங்க, கர்வாக போடுவாங்க, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் வேணால் பண்ண முடியுமே தவிர லைன்ஸ் அந்த ஒரு இது இல்லாமல் எதுவுமே வராது மெஹந்தியில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து தின் லைன், திக் லைன், அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் லைன்ஸ். தின் லைன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் போட முடியலன்னா ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கேலில் சின்ன சின்ன லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி லைன்ஸை ஃபஸ்ட்டு பென்சிலால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே ஹென்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து திக்காக போடவே கூடாது. தின் லைனாக தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திக் லைனுக்கு என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே திக் லைனாக பட்டையாக போட்டுறக்கூடாது. 2 பேரலல் தின் லைன் போட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷரை நீங்கள் அதிகமாக கொடுத்து 2 லைன்ஸையும் ஃபில் பண்ணிங்கன்னா அது திக் லைன். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் லைன்ஸ் எப்படின்னா, எடுத்த உடனே ஜிக்ஸாக் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது. ஸோ லைட்டாக தின் லைன்ஸ் நம்மளுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி, ரொம்ப போல்டாக இல்லாமல் லைட்டாக மார்க்கிங் மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் ஜிக்ஸாக் லைன் க்ரியேட் பண்ணுங்க. அண்ட் தென் ஹம்ப்ஸ் வந்து எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வரும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒன்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் பர்ஃபெக்டாகும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து பேஸ். ஹம்ப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேஸாக ஒரு லைன், தின் லைன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஹம்ப்ஸ் எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது மைன்யூட்டான லைன்ஸாக இருக்கணும். ஏன்னா அந்த லைன்ஸில் தான் நம்ம போய் ஹம்ப்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹம்ப்ஸ் ஒரு லைன் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஹம்ப்ஸ் முடியறதுலேருந்து அப்படியே அதே லைனில் எடுத்துகிட்டு வந்து தான் இன்னொரு ஹம்ப்ஸை க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறதையும் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ப்ரெஷர் எப்படி, எங்கே கம்மியாக கொடுக்கணும், எங்கே அதிகமாக கொடுக்கணுன்றதும் வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. இது என்ன ஹம்ப்ஸ் தானே, லைன்ஸ் தானேன்னு ஈஸியாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. மெஹந்தின்றது ஒரு ஆர்ட். இன்ட்ரெஸ்டோடு பண்ணிங்கன்னா எதாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். சில பேர் ஒரே நாளில் கற்றுப்பாங்க, சில பேர் 1 வருஷம் ஆனாலும் ஒரு ஹம்ஸு கூட ஒழுங்காக போட வராது. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் இருக்காது. ப்ராக்டிஸ் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்காது. எல்லாம் போடுறாங்க, எல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்கன்றதுக்காகவே கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்றுத்தையும் நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஒர்க்கை பார்த்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஹம்ஸ்லே ஸ்மால் ஹம்ஸ் இருக்குது,
பிக் ஹம்ப்ஸ். ஹைட்டில் நான் சொல்லலை, வித்தில் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வித் கம்மியாக இருக்கும், செகண்ட் போட்டு இருக்கிறது வித் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், பெரிய சர்க்கிளாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது உள்ள நிறைய லைன்ஸ் வந்து மினிமம் 3 to 4 லைன்ஸ் வந்தால் தான் ஸ்பைரல் டிசைன் வந்து நல்லா கிளியராக இருக்கும். எடுத்த உடனே ஒரு பெரிய ரவுண்ட் போட்டு அதில் ஒரு 2 லைனை போட்டுட்டு விட்டிங்கன்னா அது ப்ராப்பரான டிசைனாக இருக்காது. ஓகேங்களா. ஸ்பைரலே எங்கே சின்னதாக போடணும், எங்கே பெருசாக போடணுன்றதை ஃப்ளாரல் கிளாஸில் நான் டீச் பண்ணுறேன். எங்கே போட்டால் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியணும், எங்கே வந்து ப்ராமினெண்ட்டாக தெரிய வேண்டாம், ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியணுன்ற இடத்த எப்படி போடணுன்றதை நான் கிளியராக டே பை டே உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு டாட்டை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானோன்னு டாட் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹென்னா டிப்பை வந்து ஒரு இடத்த ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஒன்லி ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்கணும் ஹென்னாவில். இப்போ டாட் வந்து ஈவனாக வரும். அதுக்கப்புறம் ஸ்பைரல் வித் ஹம்ப்ஸ். ஸ்பைரல் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிட்டு சர்க்கிளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈவனாக வரும். நீங்கள் இப்போயிலேருந்து இன்னையிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கிளியராக வரும். ஆனால் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் பொறுமை கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு டைமுன்னு கொஞ்சம் கொடுக்கணும். டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் 24 மணி நேரமும் ஒர்க் இருக்குன்றது யாராலையும் நம்ப முடியாது. ஒரு 1/2 an hour டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க தான், ஆனால் புக் பண்ணுறது யாரை புக் பண்ணுறாங்க, நீங்கள் மேக்ஸிமம் நீங்களே ஒருத்தவங்களை புக் பண்ணுறீங்கன்னா என்ன பார்ப்பீங்க, ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க. அதை பார்த்து தான் புக் பண்ணுவீங்க. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன்ன்றது வரும். எடுத்த உடனே பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஓகேங்களா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போது ஸ்பைரல் வித் ஹம்ப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹம்ப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பைரலை சுற்றி ஸ்பேஸ் விட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டு நான் இப்போ போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரவுண்டாக வர்றதுக்கு. இன்னும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி பிரிச்சுக்கோங்க. செப்பரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹம்ப்ஸும் ஈவனாக வரும். ஓகேங்களா. அந்தந்த பாக்ஸ்க்கு நடுவில் நீங்கள் ஹம்ப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இப்படி க்ரியேட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண அந்த லைன்ஸ் இல்லாமல் அந்த சர்க்கிளை அழகாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டியர் ட்ராப்ஸ். ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கணும். டாட் வச்சு ப்ரெஷர் கொடுக்காம நம்ம டாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இருந்து லைட்டாக நீங்கள் லைன்ஸ் எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த லைன்ஸ் எடுக்கக்குள்ள ஹென்னா ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது தான் டியர் ட்ராப்ஸ்லாம். அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வர ஆரம்பிச்சு. ஒன்லி சிம்பிள் திங் என்னென்னா டாட் வச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் லைன்ஸ் எடுக்கக்குள்ளே ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதில் டாப்பில் நீங்கள் அந்த டியர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஆனால் பாட்டம் சைட் பண்ணக்குள்ள கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டியர் ட்ராப்ஸ் டாப் சைட் போடுறதை விட பாட்டம் சைட் போடுறத இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இவ்வளோ பொறுமையாக போடுறதுக்கு காரணம் நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு நான் பேசாமையே உங்களுக்கு புரியணும் அப்படின்றவங்க சில பேர் வாய்ஸ் இல்லாமல் வெறும் டிசைன்ஸ் மட்டும் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அவங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நான் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக புரியவே புரியாது.
இப்போது டாட்ஸ் வித் லைன்ஸ். ஓகேங்களா? இப்போது டாட் வித் லைன்ஸுன்னக்குள்ள ஃபஸ்ட்டு லைன்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும். அது மேலே தான் நம்ம டாட்ஸ் வந்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வரும். இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். பார்டர்ஸ், கிரிட்டு நிறையா க்ரியேட் பண்ணலாம். அப்கமிங் கிளாஸில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் லீவ்ஸ். ஃபஸ்ட்டு டியர்ட்ராப்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு டாப்பில் ஒரு லைன் எடுத்து விடணும், பாட்டமில் ஒரு லைன் எடுத்து விடணும். என்னால் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஒன்லி அந்த டாட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து டாட் க்ரியேட் இது வந்து ஈஸியாகும். நீங்கள் இதை போட போட உங்களுக்கு நீங்கள் தனியாக அந்த டாட் வைக்கிறதும் இந்த லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை மீறி அந்த இது ஈஸியாக சடனாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைரல் ஹம்ஸ் வித் டாட்ஸ். ஸ்பைரல் வித் ஹம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாட்ஸ் வந்து வைக்கணும். டாட்ஸ் வைக்கிறது எப்படின்னா, டாப் பாட்டம் லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஃபஸ்ட்டு 4 டாட் வச்சுட்டு ரிமைனிங் இருக்க ஸ்பேஸை வந்து எத்தனை டாட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கணும். அதை விட்டு ஸ்டார்டிங் மேலே டாட் வச்சுட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்த உங்களுக்கு இன்னொரு டாட்டு 2 டாட்டும் வந்து மர்ஜ் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகும். டாட் வைக்கக்குள்ள ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாவே கொடுங்க. ஏன்னா டாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹென்னா வந்து அதிகமாக அங்கே வைக்கிறோம். ஓகேங்களா? அது வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். பேப்பரில் அந்த அளவுக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகலை, ஆனால் ஹேண்டில் மூமெண்ட் இருக்குன்றதுனால ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் டாட்டட் வச்சு எதாவது டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணக்குள்ள ஸ்பேஸஸ் கொஞ்சம் பார்த்து விட்டு க்ரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் ஹம்ஸ் வித் லீவ்ஸ். ஸ்பைரல் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹம்ஸ் அவுட்டரில் லைன் போட்டுருங்க. அந்த லென்த் வரைக்கும் மட்டும்தான் ஹம்ஸ் வந்து வரணும். அதை தாண்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்காது எல்லா ஹம்ஸும். இப்போது லீவ்ஸ் வந்து அப்படியே கண்டினியூவாகவும் வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இதுலேயும் வந்து ஒரு லீவ்ஸ்க்கு இன்னொரு லீவ்ஸ்க்கும் வந்து சில இடத்த டச் ஆகுது அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்க, டாட் வைக்கிறதுக்கு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி லீவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதுலேயும் ஸ்பேஸ் ஒரு லீவ்ஸ்க்கும் இன்னொரு லீவ்ஸ்க்கும் ஸ்பேஸ் வந்து கம்பல்சரி கொஞ்சமாச்சும் அதிகமாக இருக்கணும். எந்த டிசைனுமே மர்ஜ் ஆகிற மாதிரி போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் வைன்ஸ். ஃபஸ்ட்டு 2 பேரலல் லைன் வரைஞ்சிக்கணும். நடுவில் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது உள்ளே தான் நம்ம மைன்ஸ் வந்து வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் மார்க் போடுவாங்களா, அந்த கொஸ்டின் மார்க்கில் அந்த இன்வெர்டட் சி இல்லாமல் அது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வந்ததுன்னா இன்வர்ஸ் வைன்ஸ். நெக்ஸ்ட்டு இதை ஸ்டார்டிங்கில் நம்ம டாப்பில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இதை போடக்குள்ள ஃபஸ்ட்டு வெயின்ஸ் மட்டும் பெருசாக கேப்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஹைட் ஆகியிருக்க மாதிரி அந்த டிசைனும் அந்த லைன்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வைன்ஸ் அப்படின்னா கொடி மாதிரி க்ரியேட் பண்ணுற டிசைன்ஸ் தான் வைன்ஸ். இதில் நம்ம எந்த டிசைன்ஸில் வேணால் நம்ம கொடி க்ரியேட் பண்ண, டியர் ட்ராப்ஸ் வச்சும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி லீவ்ஸ் வச்சும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லீவ்ஸு, அதுக்கப்புறம் டாட் வச்சு ஒரு லைன்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சென்டரில் லைட்டாக லைன்ஸும் க்ரியேட் பண்ணலாம்.
இந்த மாதிரி டிசைன்ஸில் மேக்ஸிமம் அரபிக் டிசைன்ஸில் யூஸ் ஆகும். நல்லா லீவ்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் லீவ்ஸ் வந்து கிளியராக வரும். இல்லைன்னா குச்சி குச்சி குச்சியாக நிற்கிற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இனி இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெஹந்தி ரிலேட்டட் தான் போட போகிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் இப்போது 45 டேஸில் சொல்லி தருவேன். ரிமைனிங் இதை விட ப்ரோ லெவல் எல்லாமே வந்து நான் இதில் போட தான் போகிறேன். ஸோ நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எப்படி போடுறதுன்றதையும் சொல்லுவேன். கஷ்டமான டிசைன்ஸும் எப்படி போட்டால் கிளியராக வரும்ன்றதையும் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. ஸோ அது வந்து கஷ்டமாக இருக்கிறத எப்படி ஈஸியாக்கலான்றதை சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கிள் வித் லைன்ஸ். சர்க்கிள் லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லைன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு மைன்யூட்டான லைன்ஸு, அதுக்கப்புறம் சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லைன்ஸ் மாதிரியே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபேன்சி ஸ்வேர்ல். எப்படின்னா 6 தான் இதை வந்து இந்த டிசைன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 6க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டாட்லேருந்து நீங்கள் 6 இன்வெர்ட்டடாகவும் போடலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம். நீங்கள் எப்படி வேணால் இந்த டிசைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டாட் வச்சு அதுலேருந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். டாட் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. அந்த டாட்லேருந்து அந்த டிசைனை ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலே போதும், ஃபேன்சி ஸ்வெர்ல் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க.